வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி கிரேவி தான் செய்ய போகிறோம். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யுக்கு பதிலாக எண்ணெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளி பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 15 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். ட்ரையாக இருக்கிறதால ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 30-40 செகண்ட் கலந்து விட்டுறலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். முந்நூறு கிராம் அளவுக்கு காளானை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கணும். இதை நம்ம வானலியில் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை, காளானில் இருந்தே தண்ணி விடும். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ காளான்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய், 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை, 1 இன்ச் அளவுக்கு 1 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக இருந்தாலே போதும். இதை கிரேவியில் ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவி கலந்து விட்டுடலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.